வந்துட்டு அங்கே கேவலப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாக்கியா வீட்டிலே வந்துட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கிறீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா வீட்டுக்கே வந்து நம்ம ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு போயிடுறாங்க. முதல்ல வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி நம்ம பாக்கியா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு திட்டுவாங்களே, இந்த மாதிரி எதுக்கு நீ அங்கே போனால், நாங்கள் ஆரம்பத்தில் அது வேணாம் தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப வந்து கேவலமாக யோசிப்பாங்களே அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறாங்க. நான் பாக்கியா வந்து கூப்பிட்டதுக்கப்புறமா நான் வரல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நான் வேற எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா வந்து வலுக்கட்டாயமாக வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வந்துட்டு என் மேலே வந்துட்டு ஒரு வீண் பழி சுமத்திட்டாங்க, ராதிகாவோட கருக்களை எதுக்கு நான் வந்துட்டு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு தாத்தாவும் நல்லா வைகிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நான் ஏற்கனவே உன்ட்ட நான் சொன்னேன் அவங்க போக வேணாம்னு சொல்லிட்டு, நீ தான் வந்துட்டு கேட்கல, இப்போ நல்லா பட்டு அனுபவிச்சிட்டி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ வந்துட்டு திருந்த மாட்டேன், இன்னொருக்கா வந்துட்டு அவன் இல்லை நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்டாலுமே வந்து நீ அங்கே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து தாத்தா சமாதானம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு வருத்தம் இருக்குது. என்னடா இப்படி வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு கேவலப்படுத்தி விட்டுட்டானே, அவங்க பேச்சை கட்டுக்கிட்டு ஆடிட்டானே அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்துட்டு பாக்கியாக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டான். இப்போ வந்துட்டு நம்ம ஒய்ஃபையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கீழ்த்தரமாக வந்து நடத்திட்டானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு தாத்தா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. செலியும் வந்துட்டு அவங்கள்ட்ட போய் நான் பேசி பார்க்கவான்னு சொல்லி சொல்கிறாங்க. வேணாம், சண்டை வேணாம், இதுக்கு மேலே தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து நிப்பாட்டிடுறாங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கண்டிப்பாக சொல்லி பண்ணிட்டு அடுத்த ஒரு புறமோ அண்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி